அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் முள்ளங்கி மசாலா குழம்பு செய்ய போகிறோம். அந்த முள்ளங்கி வந்து 1 கேஜி எடுத்துருக்கோம். அந்த 1 கேஜி க்ளீனாக கழுவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கோம். உருளைக்கிழங்கு ஒரு 3 எடுத்துருக்கோம். நூக்கல் 1. அடுத்தது பாருங்கள், பூண்டு, கஸ்தூரி மேத்தி, ஜீரகம், மிளகு, ஒரு 4 லவங்கம், சாம்பார் வெங்காயம், அடுத்தது காஞ்ச மிளகாய், உப்பு, தக்காளி, வெங்காயம், கடுகலப்பு, கொத்தமல்லி, தேங்காய், இஞ்சி, இது கொத்தமல்லி அரைக்கிறதுக்கு, கத்திரிக்காய் ஒரே ஒரு பெரிய கத்திரிக்காய் போட்டிருக்கோம், பச்சை மிளகாய் பழுத்தது. ஓகேங்களா? மிளகாத்தூளோ மஞ்சத்தூளோ எதுவுமே நம்ம சேர்க்கல. இந்த மிளகாய், இது காஞ்ச மிளகாய், இது மட்டும் போடுறோம். கருவேப்பிலை, இவ்வளோதான். இதை வச்சு ஒரு மசாலா முள்ளங்கி குழம்பு செய்ய போகிறோம். முள்ளங்கி சாம்பார். நல்லா எண்ணெய் ஊற்றி வச்சு எண்ணெய் சூடாகட்டும். குக்கரில் தான் செய்யுங்க. கடுகு போட்டுடலாம். எண்ணெய் சூடாகிடுச்சு, கடுகு பொறிட்டோம். நம்ம அரைக்கிறதுக்கு பாருங்க, இஞ்சி தேங்காய் போட்டுடலாம். அடுத்தது பச்சை மிளகாய் போட்டுடலாம். அடுத்தது சாம்பார் வெங்காயம், காஞ்சி மிளகாய் கொஞ்சம் போட்டுடலாம். அதுக்கப்புறம் பூண்டு, மிளகு, ஜீரகம், கஸ்தூரி மேத்தி, லவங்கம் அதெல்லாம் போட்டுடலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது கொத்தமல்லி, இந்த அடி தண்டு காம்பு பகுதி அதெல்லாம் போட்டுடுறோம். அதுக்கப்புறம் கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுடலாம். நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா ஃப்ரை ஆகட்டும். இப்போதாங்க இந்த மசாலா மட்டும் அப்படியே க்ளீனாக தண்ணி ஊற்றி க்ளீனாக அரைச்சி எடுத்துடலாம். இப்போது வெங்காயம் வதங்கிடுச்சு, தக்காளி போட்டுடலாம். தக்காளி போட்டு தக்காளி நல்லா மசிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கலாம். இது கொத்தமல்லி, கருவேப்பிலை போட்டாச்சுங்க. இதையும் போட்டு சேர்த்து நல்லா க்ளீனாக வதக்கிங்க. நல்லா ஃப்ரை ஆகட்டும். இது கூட நம்ம உப்பு போட்டுடலாம். தேவையான அளவு உப்பு போட்டுங்க. நல்லா ஃப்ரை ஆகட்டும். நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் காய் எல்லாத்தையும் சேர்த்துடலாம். ஓகேங்களா? மசாலா க்ளீனாக அரைச்சிடலாம். மசாலா அரைச்சிட்டு மசாலா ஊற்ற போகிறோம். அப்புறம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. மசாலா அரைச்சிருக்கோம் பாருங்கள். மசாலா ஊற்றிடலாம். மசாலா ஊற்றியாச்சு. ஓகேங்களா? இப்போ நல்லா வந்து அப்படியே வந்து நல்லா வதங்கட்டும். இந்த டைமில் நம்ம காய்களை சேர்த்துடலாம். எந்த காய் போடுறீங்களோ அந்த காய் வந்து இதில் சேர்த்துடலாம். இங்கே மசாலாலாம் போட்டாச்சுங்க. இப்போ நம்ம காயை வந்து 4 வகையான காய்கள் வச்சுருக்கோம். அந்த காய் வந்து இதில் போட்டுடலாம். இப்போ இதில் கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, நூக்கல் 1 பீஸ் இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா முள்ளங்கி 1 கிலோ முள்ளங்கி போட்டிருக்கோம். எல்லா காயும் இதை எடுத்து போட்டுக்கலாம். காய் எல்லாத்தையும் போட்டுடலாம். காய் வந்து எல்லாம் போடாச்சுங்க. இப்போ நல்லா கலக்குங்க. காய் வந்து அதிகமாக தான் இருக்கும். காய் கொஞ்சம் அதிகமாக இருந்து வீட்டில் இருந்தது. எல்லா காயும் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லா காயும் போட்டாச்சு. ஓகேங்களா? தண்ணி வந்து பத்தாதுங்க. இன்னும் ஒரு சம் தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு உப்பு காரம் கரெக்டாக செக் பண்ணி குக்கர் முடிய போட்டு 2 விசில் விட்டு க்ளீனாக எடுத்துடலாம். ஓகேங்களா? எடுத்தாச்சுன்னா சூப்பரான மசாலா குழம்பு ரெடி. பாருங்கள், மசாலா வந்து எல்லாம் போட்டாச்சுங்க. உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்குது. புளி வந்து பார்த்திங்கன்னா தக்காளி வந்து போட்டிருக்கோம். தக்காளி இதுவே போதுமாக இருக்கும். நீங்கள் புளி போடுற மாதிரி இருந்தால் கொஞ்சம் ஒரு எலுமிச்சம்பழம் அளவு புளி கூட கரைச்சி ஊற்றிக்கலாம். ஓகேங்களா? நான் வந்து புளி போடல இதுக்கு. நீங்கள் தேவைப்படாமல் இருந்தால் புளி போட்டுக்கலாம். ஓகேங்களா? இப்போது குக்கர் மூடியை போட்டு 2 விசில் வேக விட்டு எடுத்துட்டா சூப்பரான மசாலா குழம்பு ரெடி. மசாலா சாம்பார் 2 விசில் விட்டாச்சு. கொஞ்சம் விசிலுக்கு எடுத்துகிட்டு குக்கர் திறந்து அப்புறம் மசாலா குழம்பு சூப்பராக வெந்திருக்கு. காய் தான் அதிகமாக இருக்குது. மசாலா சூப்பராக அருமையாக இருக்குது. நல்லா வெந்திருக்கு. உப்பு, காரம், புளி எல்லாமே கரெக்டாக இருக்குது. ஓகேங்களா? அப்படியே சாப்பிடலாம் சூப்பராக. ஓகேங்களா?